வாசிங்க. யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வார்த்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். 31 வாசிங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், இது கர்த்தருடைய வருகை. சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும், இது கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வருகை வரும் அளவுக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறவன் வேத வசனம் சொல்லுகிறார். அப்பொழுது எப்பொழுது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார். அதுவரைக்கும் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் நம்முடைய ரட்சிப்பு நம் இடத்திலே இருக்க வேண்டும். அதுவரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் சிலுவை சுமக்க கடவீர்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பினுடைய அனுபவம் புதுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கிருபை உங்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் என் கிருபை புதிதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. அதனால் தான் நேர்த்திக்கு பண்ணின ஜெபத்தை இன்னைக்கு பண்ணினாலும் அது கர்த்தருக்கு புதுசு. நேர்த்திக்கு பாடின பாட்டை இன்னைக்கு பாடினாலும் சரி, நீ வருஷம் முழுவதும் ஒரே பாட்டை பாடினாலும் என் தேவனுக்கு அது புதிய பாடல். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வார்த்தை வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் எல்லோரும் ஊழியம் செய்யும். எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல, ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கார். சிலர் சொல்றாங்க, என்னன்னு, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவனாலும் தானாக ஏற்படுத்த முடியாது என்று. அது அந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், இந்த ஊழியத்திலே கனமான ஊழியத்தை நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தேவன் நம்மை பிரிப்பார். தேவன் அப்பொழுது நமக்கு ஊழியத்திலிருந்து வேறு பிரிப்பார். மோசே கூட யோசுவா இருக்கிறார். மோசேக்கு பின்னாடி யாரு? அவனுடைய பையன் தான் வரணும். முறையா பார்த்தா அவனுடைய பையன், மோசேனுடைய பையன் தான் வரணும். ஆனால் யோசுவா உள்ளே வருகிறார். மோசேனுடைய பையன் உள்ளே வர முடியவில்லை. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார். என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். அன்றைக்கு யோசுவா தேவனிடத்தில் உண்மையும் உத்தமமாயிருந்தார். மோசேயினுடைய ஊழியத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். அன்னைக்கு எல்லாம் முறுமுறுத்து இருப்பாங்க. முறையா பார்த்தா மோசேக்கு தான் போக வேண்டும். எப்படி யோசுவாவுக்கு கர்த்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்ய போகிறோம். இன்றைக்கு வடநாடுகளிலே அநேக ஊழியர்களிலே சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார்கள். வடகொரியாவிலே பார்த்தால் ஒரு சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளை பைபிள் வைத்ததற்காக ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். 2 வயசு பிள்ளையை ஜெயில போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பாடுகள்! வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். இந்த வடகொரிய தேசத்திலே
பைபிள் வச்சிருந்தாவே ஜெயில போட்டுருவாங்க, கேள்வியே கிடையாது. ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை ஜெயில தான் செத்து போயிடுவாங்க. நம்ம இதுல ஆயுள் தண்டனை 18 வருஷம் கழிச்சு வெளியே வரலாம். அங்க ஏகப்பட்ட கொடுமைகள், எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனை சாகர வரைக்கும் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்படுறாங்க, வேற ஒரு இனத்திலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க என்னன்னு, நீ தாழ்ந்த ஜாதியான இயேசுவை கும்பிடுறதுனால இனிமேல் நீ எங்களுடைய இதுல வந்து வரக்கூடாது. ஜாதியே கிடையாது, கர்த்தர் ஜாதியை உண்டாக்கவில்லை, இயேசு ஜாதியை உண்டாக்கவில்லை, நம்முடைய ஆண்டவர் ஜாதியை உண்டாக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஒரே மனிதனை அல்லவா படைத்தார். அவருடைய ஒரே ரத்தத்தின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஒரே ரத்தத்தின் நிமித்தமாக நாம் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அவர் ஒரே ரத்தத்தினாலே நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள்ளே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, அறிவாளி என்றும் இல்லை, முட்டாள் என்பதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஜாதிகள் இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அவயங்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அவயங்களாக இருக்கிறோம். முடிவு பரியந்தம் இருப்பவனே ரட்சிக்கப்படுவார். மரண பரியந்தமும் இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓட வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அப்புறமேல் ஓட்டம் காணாம போகுது. செத்து போகும்போது ஒரு போஸ்டர், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். எந்த கர்த்தருக்கும் தெரியும். கிறிஸ்துவ ஓட்டம் என்பது முடிவு பரியந்தமும் ஓடுகிறவனை ரட்சிக்கப்படுவான். சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 33 வருடம் இருந்தார், அவர் சாட்சியாக இருந்தார். இன்றைக்கும் அநேகர் சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கென்று ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாசிங்க மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் வாசிங்க. 16வது வார்த்தை வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முதல் விசுவாசம் தேவை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும், அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு எப்படி ஞானஸ்தானம் போயிட்டு இருக்குது? படிப்புக்காக ஞானஸ்தானம், ஒரு சர்டிபிகேட் வேண்டும். கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை கிறிஸ்து, பொண்ணு இந்து, பரவாயில்ல. நாங்க போன வாரம் அந்த பிள்ளைய சர்ச்சுக்கு வர சொல்லி ஞானஸ்தானம் பெற வச்சிருக்கோம். எதற்காக? கல்யாணத்துக்காக. உள்ள இந்து, உள்ள கிறிஸ்டின், பையன் இந்து. 3 வாரம் சர்ச்சுக்கு வர சொன்னா 3வது வாரம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. எதுக்காக? திருமணத்துக்காக, பரலோகம் போறதுக்காக. இன்றைக்கு ஞானஸ்தானம் என்பது ஒரு வியாபாரமாகிவிட்டது. ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காச்சாரமாகிவிட்டது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு இல்லாமையே சில பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. எதற்காக? சர்டிபிகேட்டுக்காக. அந்த சர்டிபிகேட் வச்சு பரலோகம் போக முடியுமா? முடியாது. இன்றைக்கு துணிகரமான செயல், கர்த்தருடைய வருகையிலே துணிகரங்கள் காணப்படும். துணிந்து செய்கிற பாவம். லோத்தனுடைய வீட்டிலே தேவ தூதர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் சம்போசனம் பண்ண வேண்டும் என்று அவர்களை வெளியே வர சொல்லுங்கள் என்று துணிகரப்படுத்தினார்கள். துணிகரமான பாவம், ஓரினை சேர்க்கை பாவம் துணிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்குள்ள தூதன் சொன்னார், அவர்களை நான் குருட்டாட்டம் செய்கிறேன் என்று. இன்றைக்கு அநேகரை தேவன் குருட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பரலோகத்துக்கு வர்ற பாதை தெரியவில்லை. ஏனென்றால் பாவம் அவர்களுடைய கண்களை மறைக்கிறது.
எவன் ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு எப்படி பாவங்களை அறிக்கை செய்யறது? இந்த அம்மா இந்த பக்கம் இருக்கு, பாஸ் அந்த பக்கம் இருப்பாரு, சென்ட்ரல் ஒரு பலகை, ஒரு பாவ அறிக்கை செய்யறாரு, பாஸ் மன்னிக்கிறார். அப்படி அல்ல, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய காலம். புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் நாம் டைரக்டாக இயேசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசுவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். இயேசு நம்முடைய பாவத்தை கழுவுகிறதுக்குத்தான் ரத்தத்தை சிந்தினார். சிலர் சொல்றாங்க நாங்கள் பவுலை பின்பற்றுகிறோம் என்று. அதற்கு பவுல் சொல்லுகிறார், நானா உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், நானா உங்களுக்காக சிலுவை சுமந்தேன், நானா உங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டேன், நானா உங்களுக்காக 39 கசையடிகளை வாங்கினேன். இயேசு வாங்கினார். அப்படி என்றால் நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த சபைக்கு போனா தான் நல்லா இருக்குது, இந்த சபைக்கு போனா தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயேசு எந்த சபையில் இருக்கிறாரோ என்று நாம் பார்க்க வேண்டும். வானத்தை அண்ணாந்து பார்த்து மழை வருமா வராதா என்று நிதானிக்கிறவர்களே, ஏன் உங்களுக்கு தெரியாது எந்த சபையிலே இயேசு இருக்கிறார் என்று? வேத வசனங்களை ஆராய்வதில்லை, வேத வசனங்களை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், லூக்கா 8:50 வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இயேசு அதை கேட்டு பயப்படாதே. முதலாவது பயம் இருக்கக்கூடாது, நமக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாதுன்னா வேத வசனங்கள் நமக்குள்ள இருக்கணும். சும்மா பயம் இருக்க முடியாது. இன்னைக்கு சொல்றாங்க பயந்து கூடாது, அவன் பயந்துட்டான் போய் ஒரு எந்திரம் கட்டிட்டு வந்துடும், பயந்துட்டான் அவனுக்கு ஒரு பாடம் போட்டு வந்துடும், அதான் பலத்தை கொடுக்கும், அதான் பயத்தை உண்டாக்காதான். அவன் சொல்றாங்க 4 எந்திரம் கத்திட்டு ஆனாலும் இன்னும் அவன் பயந்துட்டு தான் இருக்கான். எப்படி 4 இடத்துல பாடம் போட்டான், இன்னும் அப்படியாதான் இருக்கு. ஏன்? இயேசு என்னைக்கு நமக்குள்ளே வருகிறாரோ அன்னைக்குத்தான் பயம் நமக்குள்ளாக நீங்கும். அதனால் இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். யார் ரட்சிக்கப்படுவ? சபை ரட்சிக்கப்படும், இந்த சரீரம் ரட்சிக்கப்படும். எப்படி ரட்சிப்புன்னு என்ன? எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம எல்லாம் போற வர, இந்த சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு இந்த சபையிலே உலாவ வேண்டும். ரட்சிக்கப்படுகிற சபையிலே அனுதினமும் கர்த்தர் விசுவாசிகளை சேர்த்தினார். அப்படி என்றால் இந்த ரட்சிக்கப்படுகிற இந்த சரீரமாகிய சபையிலே அனுதினமும் கர்த்தர் நல்ல விஷயங்களை சேர்த்துவார், நல்ல வசனங்களை சேர்த்துவார், நல்ல வார்த்தைகளை சேர்த்துவார். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். வாசிங்க, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் வாசிங்க, 9வது வார்த்தை வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், இயேசு மாத்திரமே வாசல். இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க இயேசு இல்லாம நான் பரலோகம் போயிடுவேன். போக முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா எந்த வழியா போகணும்? வாசல் வழியா போகணும். ஜன்னல் வழியா உடைச்சிட்டு வர்றோம் யாரு? திருடன். அப்படி என்றால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவுக்குள்ளாக நாம் போக வேண்டும் முதலாவது. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவனுக்குள்ளாகவும் அவன் எனக்குள்ளாகவும் இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். இன்று அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே கனி இல்லை, அநேக ஊழியருடைய வாழ்க்கையிலே கனி இல்லை. என்ன கனி? சர்ச்சுக்கு 300 பேர் வந்து அது கனியா? அது கனி கிடையாது. சர்ச்சில் 500 பேர் இருக்கிறாங்கன்னா அது கர்த்தருக்குள் அவர் கனி கொடுக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. கனிகள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேத வசனங்கள் அவருடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே நல்ல நடத்தைகள் காணப்பட வேண்டும். அவருடைய நடத்தையிலே ஞானம் காணப்பட வேண்டும். அவருடைய நடத்தையிலே அறிவு காணப்பட வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, உத்தமமாய் நடக்கிற வாழ்க்கை, உண்மையாய் நடக்கிற வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவோம். வேத வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், இயேசு அல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த வேத வசனங்களுக்குள்ளாக உட்பிரவேசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இன்றைக்கு எப்படி இருக்குது? யெகோவா விட்னஸ், அப்போஸ்தலர் சபை, அடுத்தது தேவதூதனுடைய காபிரியலுக்கு ஒரு சபை, அடுத்தது பரிசுத்த ஆவிக்கு ஒரு சபை, இயேசு மட்டும் ஒரு சபை. அப்படி என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்கள் மூவரும் இருந்தால்தான் நமக்கு ரட்சிப்பு. இந்த மூவரும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைய அநேகர் இன்று சுவிசேஷங்களை தவறான சுவிசேஷம். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு ஒரு சுவிசேஷத்தை சொன்னால் அது சபிக்கப்பட்டவர், அது சபிக்கப்பட்டதற்குரியது. நமக்கு ஒரே ஒரு சுவிசேஷம் தான் உண்டு. இயேசு மெய்யான தேவன், இயேசு ஒருவரே தெய்வம். எல்லா தெய்வத்தையும் உங்களால் அது முடியாது. கர்த்தர் ஒருவரே தேவன். என்னை தவிர உங்களுக்கு வேறு ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி என்றால் இந்த பூமியிலே அநேக தேவர்கள் உண்டு, வானத்திலே அநேக தேவர்கள் உண்டு. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தவிர உங்களுக்கு வேறு ஒரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். இதில் நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். கர்த்தர் ஒருவரே தேவன். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் நினைக்கிறாங்க, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல ஒரு சொந்த இடத்தை வாங்கி சொந்த வீட்டை கட்டி வச்சுக்கினா போதும். 4 இடத்துல நல்ல வீட்டை கட்டி வச்சுக்கினா நிம்மதி. நீ வீட்டை சொந்த இடம் வாங்கி சொந்தமா கட்ட பரவாயில்ல. இந்த பூமி எப்படி இருக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்குது. விழுந்து போச்சுன்னா முடிந்தது. அதனால் தான் கர்த்தர் இந்த பூமியை அந்தரங்கத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகம் சொல்லப்படுகிறது, இந்த பூமி அந்தரங்கத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று. அநேக அறிவியல் ஆராய்ச்சியாளர் அதை ஒத்துக்கவில்லை. இப்பொழுது ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறார்கள், பூமி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேலானவைகளை நாடும் போது கீழானவைகளை கொடுக்கப்படும் என்று என்னுடைய அர்த்தம். உள்ளும் புறமும் மேய்ந்து மேய்ச்சலை கண்டடைவான். இந்த பூமியிலே அநேகர் பார்க்கும்படியாக நாம் இந்த பூமிக்குரிய மேய்ச்சலையும் மேய்வோம். நம்மை தேவன் மேன்மையாக வைப்பார். மேலானவைகளை நாடும் போது கீழானவைகள் கூட கொடுக்கப்படும். அநேகர் சொல்றாங்க, நான் இயேசுவை நம்பி வந்த, இன்னும் அப்படியா இருக்க, பரவாயில்ல, இயேசு ஒரு ஏழையான தெய்வம், நானே ஏழையாக இருக்கிறேன். அறியாமை, அவர்களுக்கு அறியாமை, அவர்களுக்கு சரியான உபதேசம் இல்லை, ரட்சிப்பை பற்றிதான ஒரு விழிப்புணர்வு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், சகலமும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20:21, 2:20-21 வாசிங்க. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். கர்த்தரே உரைக்கிறார், மனுஷன் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வார்த்தை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே
அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா இயேசு உயிர்த்தெழுந்து விசுவாசிக்க மாட்டாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தத விசுவாசிக்க மாட்டாங்க, ஏதோ சர்ச்சுக்கு வருவாங்க. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையோ தெரியவில்லை. கிறிஸ்தவன் சொல்லுகிற வார்த்தை, இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நாம் கடைசியாக நாம் வாசித்து நாம் முடிப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வார்த்தை. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தினாலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே. கல்யாணம் முடிஞ்ச என்ன ஆகும்? குழந்தை பிறக்கும். அதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு ஒரு அடையாளம் உலகம் சொல்லுது. இல்ல பரவாயில்ல, குழந்தை இல்ல, நான் அவளுக்கு குழந்தை, அவன் எனக்கு குழந்தை, அது நீ என்னமா பண்ணிக்கலாம். ஆனா உலகம் அதை ஏத்துக்க. குழந்தை பெறவில்லை என்றால் அவள் மலடி என்று சொல்லப்படுகிறது. கல்யாணம் ஆணும் பெண்ணும் இணைந்தால், திருமணமானால் அவர்களுக்கு குழந்தை இருக்க வேண்டும். குழந்தை இல்லை என்றால் அவர்கள் மலடி என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த குழந்தை இல்லாதிருந்தால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. உலகம் சொல்ல சம்பாதிக்கிறான், எத்தனையோ சம்பாதிக்கிறான், பிள்ளை இல்லை, அனுபவிக்கிறதுக்கு பிள்ளை இல்லையே. அதே போல நம்முடைய விசுவாசத்திலும் நாம் ரட்சிக்கப்பட்டால் நம்மளுக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும். எப்படி பிள்ளைகள் பிறக்க வேண்டும்? தெளிந்த புத்தி, விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், இவைகள் எல்லாம் நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் பிள்ளை பேறு நமக்கு இருக்க வேண்டும். மீண்டுமாக வாசிங்க 1 தீமோத்தேயு 2:15. 1 தீமோத்தேயு 2:15 மீண்டுமாக வாசிங்க. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாம் பிள்ளை பேறு இருக்க வேண்டும். திருமணமான தம்பதிகளுக்கு பிள்ளை பேறு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதம். சிலர் சொல்லுகிறார்கள், திருமணம் முடிந்தது, பிள்ளை வந்தது, ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். பிள்ளை இல்லைன்னா ஆசீர்வாதம் அல்ல, உண்மைதான். பிள்ளை இல்லைன்னா பிள்ளை பேறு என்பது ஒரு ஆசீர்வாதம். அதே போல நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய ரட்சிப்பிலும் பிள்ளை பேறு இருக்க வேண்டும். அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. எந்தெந்த பிள்ளைகள்? தெளிந்த புத்தியின் ஒரு பிள்ளை, விசுவாசங்கிற ஒரு பிள்ளை, அன்பின்கிற ஒரு பிள்ளை, பரிசுத்தத்தின் ஒரு பிள்ளை, இதில் நிலை கொண்டிருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா. ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. இயேசுவே, இந்த பூமியிலே வாழுகிற நாளெல்லாம் நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ தேவன் கிருபை செய்யுங்கம்மா. ஏதோ ஒரு நாள் நாங்கள் ரட்சிப்பை பெற்றோம் என்றல்ல, நாங்கள் ஏதோ ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டோம் என்றல்ல, நாங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக நாங்கள் ரட்சிப்போடு இருக்கிறோம் என்கிற நல்ல ஞானத்தை கொடுத்தவரை அப்பா, ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, மரண பரியந்தமும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, பரலோகத்துக்கு வரத்தக்கதாக ரட்சிப்பை நாளுக்கு நாள்
நாளுக்கு நாள் எங்களை புதிதாக கொண்டு வருகிற அந்த ரட்சிப்பை இயேசுவை பிள்ளை பேற்றினாலே அப்பா பரிசுத்தத்திலும் அன்பிலும் உண்மையிலும் உத்தமத்திலும் நிறைவேற்றிருக்க என் தேவன் தாமை கிருபை செய்வீராக. இந்த ரட்சிப்பை நாங்கள் மரண பரியந்தமும் பாதுகாத்துக் கொள்ளவும் அப்பா உம்முடைய வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அந்த நாளுக்கு முன்பாகவும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாக எங்களை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதியும் ஐயா. அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக காணப்படவும் ரட்சிப்பை அநேகருக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லவும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வைராகியம் உள்ளவர்களாக தேவனுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறவர்களாக அந்த ரட்சிப்பு எங்களிடத்தில் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களை சூழ்ந்து கொள்ள தகப்பனே. அப்படியாக இயேசுவே இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே நீ தொடுவீராக. இயேசுவே நான் பெற்ற ரட்சிப்பை இழந்து போய்விட்டேனே என்று தவிக்கிற அநேகருக்கு உம்முடைய ரட்சிப்பின் வெளிப்பாட்டை தருவீராக. இயேசுவை அறிந்து நான் கெட்ட வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆத்துமாக்களை என் தேவன் நீ தொடுவீராக. மீண்டுமாக அவர்களுக்கு ரட்சிப்பின் வெளிச்சத்தை கொடுத்து இயேசுவே அவர்களை ரட்சிக்க நீர் வழி நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்புகளினாலே ஆன கரங்களினாலே தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தினுடைய தேவைகளை சந்திப்பீராக. பண தேவைகளை சந்திப்பீராக. பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. கடன் பிரச்சனையில் இருந்து ஒரு விடுதலையை தருவீராக. அப்பா வீட்டிலே ஒரு சமாதானத்தை தருவீராக. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற வேறுபாட்டை கலைந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற வேறுபாட்டை கலைந்து ஒரு சமாதானத்தை தருவீராக. இயேசுவே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை தருவீராக. தேவன் தாமே அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென்.